தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. பட்டுப்பூச்சி தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளாய் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. இழையாய் நூல்கள் சேர்ந்தால் குறைப்பட்டாகும். அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும். வீட்டின் கூரைகள் நாளை கோபுரங்கள். அன்பின் வானத்திலே இல்லை எல்லைகளே. அதில் நீந்தி நீந்தி அன்பின் எல்லை தேடி ஒரு கடவுள் நாமும் காண்போம். அந்த கடவுள் கொண்டு அதில் காதல் கலந்து இந்த உலகை நாமும் வெல்வோம். சரிரே சரி நாமபா. அழகிய பட்டுப்பூச்சியின் தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. கண்ணு இந்த சாமி காப்பி குடிமா. யார் கேட்டாங்க இந்த காஃபி? எனக்கு காஃபி வேணாம், ஒண்ணு வேணாம். பால் பூஸ்ட் ஏதாவது கொண்டு வரட்டுமா கண்ணு? எனக்கு நிம்மதி வேணும், தருவீங்களா? ஏங்க நீ இப்படி டென்ஷன் ஆகுற? காப்பி குடிமா. நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஏண்டி இப்படி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. யாருமே உள்ள வரக்கூடாது. என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? இப்ப என்ன நடந்து போச்சு? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா? ஊர் உலகத்துல இவனை விட்டு ஆளே கிடையாதா? இது பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் மனுஷியவே இருக்க மாட்டேன். இது வீடு எனக்கு நரகமா தெரியுது. ஒரு நிமிஷம் என்னால நிம்மதியா அழக்கூட முடியல. ஏன் என் மகளை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவளே மனசு நிறைய வேதனையோட இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ வேற எதையாவது பேசி பேசி அவளை கொடுமைப்படுத்தாத. நான் அவளுக்கு காப்பி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அவ வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல, வெறும் வயித்தோட இருக்காளே, காப்பியாவது குடிக்கட்டுமேன்னு கொண்டு வந்தேன். என் மகளோட வாழ்க்கை
என்னோட வாழ்க்கை மாதிரியே பாழா போயிடுச்சு. இப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? நீ ஏன் தான் இந்த நேரத்துல கூட இப்படி பேசுறியோ தெரியல. இவளை பொறுத்த வரைக்கும் உன் பொண்ணு என் பொண்ணுன்னு என்னைக்குமே நான் பிரிச்சு பார்த்ததில்ல. இந்த வீட்டுல ஒரே பொண்ணு இவ தான், நம்ம வீட்டு மகாலட்சுமி. இவளோட கல்யாண வாழ்க்கையில இவ சந்தோஷமா இருக்கணும்னு நானும் தானே ஆசைப்பட்டேன். என்ன 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 பிரச்சனை? ஒண்ணு இல்லைங்க, வைஜந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன காப்பி எல்லாம் சிந்தி இருக்கு? நான் தான் கீழே தட்டி விட்டேன். அதுக்கு என்ன இப்போ? ஏன் இப்படி எல்லாரும் கும்பலா வந்து என் கழுத்தை அறுக்குறீங்க? எல்லாரும் எடுத்து காலி பண்றீங்களா? யாருமே எனக்கு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. என்ன விஜயந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன சொல்றது? கடைசியில என்னோட ஆசையெல்லாம் மண்ணோட பண்ண போச்சுல்ல. யாரையும் சும்மா விட மாட்டேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன எல்லாருமே உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன். பண்ணணுமா? பண்ணணும். நம்மளை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணாங்கல்ல, அந்த சிவஞான குடும்பமே நல்லா இருக்க கூடாது. அடியோட அழிச்சிருதான் பாரு. நீ கவலைப்படாத. அப்பா, என் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியலப்பா. அந்த சிவஞானத்துக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்ப்பா. ஆமாடா, என் பொண்ணு எதுக்காக இப்படி கலங்கி நான் பார்த்ததில்ல. அவ இவ்வளவு உடைஞ்சு அழுகிறப்போ என் உடம்பெல்லாம் பதறுது, அப்படியே நெஞ்செல்லாம் துடிக்குதுடா. அந்த சிவஞான குடும்பம் உருக்குடைஞ்சு போகணும். அப்பதான் இந்த ஆத்திரம் அடங்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னால போறதுக்கு முடியலப்பா. சொல்லுங்க. என்னடா, உனக்காக நாங்க எத்தனை பேர் இருக்கோம்? நீ அவனை நினைச்சிட்டு இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா, பசிக்கலப்பா. எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்பா ஊட்டி விடுவேன், நீ சாப்பிடணும். போ சாப்பிட்டு போ. சரிங்க. போ. என்னடா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அப்பா, கொஞ்ச நேரம் உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டுமாப்பா? என்னடா, என்ன என்ன இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அம்மா சாப்பாடு கொண்டு வருவா, நான் ஊட்டி விடுவேன், நீ சாப்பிடணும். மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அழாத அழாத. என்ன நடந்து போச்சு? அப்பா, நான் ஆசைப்பட்டது தப்பாப்பா. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி இல்லையாப்பா. இல்லடா, அவனுக்கு இல்ல, ஏனப்பேலுக்கு இல்லடா, தகுதி இல்ல அவனுக்கு. இல்லடா, உன்னை விட்டு போவானா அவன்? உனக்கு இருக்கிற அளவுக்கும் உனக்கு இருக்கிற அறிவுக்கும் அவனுக்கு கொடுத்து வைக்கல, அந்த பையனுக்கு கொடுத்து வைக்கல. வருவான்டா பாரு, உனக்கு மாப்பிள்ளை எப்படி வர்றான்னு பாரு. பாக்குறான் பாரு, சும்மா ராஜா மாதிரி சும்மா சிங்க மாதிரி வருவானுங்க பாரு. விடுமா நீ? ஊர்வலத்துல இல்லாத மாப்பிள்ளையா? அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். என் பொண்ணை ஏமாத்திட்டு அலா அலா அலாத விட்டுட்டேன். நான் விட்டுட்டேன் அந்த பயல. ஏன் மேல தப்பு?
தூக்கிட்டு வந்திருக்கணும் அந்த பயல. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா உங்களுக்கெல்லாம்? எல்லாரும் என்ன படிச்சிருக்கீங்க? ஆனா இனிமே இந்த டேரா போடுற வேலை எல்லாம் இங்க நடக்காது. இந்த ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்ன இவங்கள மாதிரி நினைச்சீங்களா? நான் என்னைக்கு வந்தாலும் இந்த வீட்டு மருமகங்க. ஆனா நீங்க யாரு? இந்த பொண்ணு கட்டிட்டு போனவர் தானே. உங்களுக்கு அடிக்கடி வர இங்க என்ன வேலை? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. ஏதாவது நல்லது கெட்டதா நான் வரதான் செய்வேன். எங்க வீட்டு நல்லது கெட்டது இனிமே நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க கிளம்புங்க. ஏங்க பால் சாப்பிடல? இல்ல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இது என் புருஷன் இல்லையே. சொல்லுங்க, என்ன ஆச்சு? இல்ல, இந்த பொண்ணு யாரு? பானுமதியா? ஏங்க திடீர்னு நடந்த கல்யாணம், ஏதோ டென்ஷன். போக போக சரியாயிடுங்க. அப்படி பார்த்தா எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில நீ நிதானத்தை இழந்ததில்ல. எவ்வளவோ சம்பவங்களை சொல்லலாம். ரொம்ப முதிர்ச்சியோட அக்கறையோட ஹேண்டில் பண்ணிருக்க. பானு உன்னை விட ரொம்ப படிச்ச பொண்ணு. அப்புறம் ஏன் இப்படி? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா எங்க அம்மா ஆசைப்பட்டது என்ன? வீட்டுக்கு வர மருமக எல்லாருமே உன்ன மாதிரி இருக்கணும்னு தானே. என்ன மாதிரி பானு இருக்க மாட்டா. என்னை விட பெஸ்டா இருப்பா. என்ன சிரிக்கிறீங்க? உன்னை விட பெஸ்ட். உனக்கு பயங்கர ஆசைதான். ஏன் இருக்க கூடாதா? அவ இன்னைக்கு நடந்துக்கிட்ட விஷயத்தை வச்சு நீங்க கணக்கு போடாதீங்க. என்ன? ஏன் பொண்டாட்டிய பத்தி எனக்கு ஒரு பெருமை இருந்தது. ஆனா இன்னைக்கு பானு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெருமை 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு எப்பவுமே உங்க பொண்டாட்டி தான் பெருசு. ஆமா, அது உண்மைதானே. ஏன் பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்காவது இருக்காங்களா? நான் கொடுத்து வச்சிருக்கேன். நானும் தான் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நான் தவம் பண்ணலையா? நான் தான் தவம் பண்ணிருக்கேன். ஐயா சாமி, போதும். மாறி மாறி புகழ்ந்துகிட்டு எதுக்கு? சரி, இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஒண்ணு பண்ணலாம். எதுக்கு? சாப்பிடு. என்னடா? அந்த சிவஞானத்தை ஒழிச்சு கட்ட சரியான வாய்ப்புப்பா. அவங்கிட்ட சங்கத்துல இருந்த சில ஆட்கள் இப்ப நம்ம பக்கம் சேர்றதுக்காக வந்திருக்காங்கப்பா. அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம்யா. யாருக்குமே சொல்லாம கல்யாணத்தை நடத்தி நம்மளை எல்லாரையும் மொக்க பண்ணான்ல, இப்ப அவனை மொத்தமா மூலையில உட்கார வைக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. தாயம் அவங்க பக்கம் மட்டும் விழாது, நம்ம பக்கமும் விழுன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அது இன்னைக்கு நம்ம பக்கம் விழுந்திருக்கு. எப்படியோ எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நீங்களும் தலைவர் பதவியில இருக்கணும், அதை நாங்க கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஐயா. எங்க சங்கத்து பசங்க மனசை என்ன பண்ணாலும் கலைக்க முடியலையே. அதெல்லாம் முடியுங்க. எந்த வேலையும் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க கரெக்டா செய்ய முடியும். என்ன
என்ன தொழில்நுட்பம்? ஐயா, இப்ப நீங்க மட்டும் தான் சங்கத்துல மெம்பரா இருக்கீங்க. உங்க பசங்க பேர்ல பட்டு புடவை கடை இருக்கு. அவங்களும் சங்கத்துல சேர்றதுக்கு நீங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு சங்கத்துல சேர வைங்க. யோ, அந்த பால பொண்ணு சங்கத்துல மெம்பர் ஆகி அந்த சிவஞானத்துக்கு ஜால்ரா பொண்ணுமா போயாங். ஐயா, தலைவர் ஜெயிக்கணும்னா ஓட்டு அதிகமா வேணும். நம்ம பசங்க எல்லாரும் சங்கத்துல மெம்பர் ஆயிட்டாங்கன்னா நமக்கு தானே மெஜாரிட்டி. அட்ரஸ் அக்க அன்னைக்கு வாயிலே எவ்வளவு சங்கத்துல பேசினானே, நீங்க மட்டும்தான் சங்கத்துல மெம்பரு, உங்க பசங்கள்லாம் இல்லைன்னு சொன்னானே. சரிதான் சரிதான். அது ஐயா, அதுக்கு இல்ல, இன்னைக்கு நடக்க போற சங்கத்து மீட்டிங்ல நீங்க இந்த திட்டம் என்னாச்சு, அந்த திட்டம் என்னாச்சு, இது ஏன் பாதியில நிக்குது, அது ஏன் முடியாம நிக்குதுன்னு அவங்கள கேள்வி மேல கேள்வி கேட்டு கொடையணும். யோ, நீ எங்கேயோ போறியா? நீ அப்படியே போ, டாப் கியர் போட்டு தூக்கி போயிட்டாரு. அப்படி நீங்க கேள்வி கேட்கும்போது உங்க ஆதரவாளர்களை நாங்களும் உங்க கூட சேர்ந்து கேள்வி கேட்போம். போட்ட திட்டம், போடாத திட்டம், போட போற திட்டம்னு சிவஞானம் எந்த திட்டத்தை போட்டாலும் அதை நிறைவேற்ற விடாம இருக்கிறது தானே நம்ம பிளானே. எங்கேயோ போயிட்டாரு பாரு. உடம்பெல்லாம் மூளையா உமக்கு? ஆமா ஐயா, அப்படியே எனக்கும் ஒரு போஸ்டிங் சொல்லுங்க ஐயா. உனக்கு தாண்டா முக்கியமான பதவி, நிரந்தரமான போஸ்டிங். எனக்கு அப்புறம் நீ தாண்டா. அது போதுங்க ஐயா, ரொம்ப முக்கியமான விஷயம், புதுசா நம்ம போஸ்டிங்க உருவாக்கணும். போஸ்டிங்கா? அது எப்படியா உருவாக்குறது? ஐயா, இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க யாரு? நான் வீரசேன, வீரமணியாவோட பையன். இன்னைக்கு நாளைக்கு சங்கத்துல பேசும்போது இவ்வளவு திட்டமும் சிவஞானம் தனி ஒருத்தனா இருந்து பண்ண முடியாது. அதுக்கு சில பல பொறுப்புகள் புது ஆளுங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு சில பல போஸ்டிங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். யோ, இத்தனை நாள் உங்களை மாதிரி ஆள்லாம் இல்லாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஐடியா அரசனா இருக்கீங்க. அப்புறம் என்ன, இந்த புது பதவியில நம்ம பசங்களை உட்கார வைப்போம். இணை செயலாளர் வீரசேன, துணைத் தலைவர் மாண்புமிகு சடகோபன், பொருளாளர் நம்ம திருவாளர் பரந்தாமன், அப்புறம் உதவியாளர் அது இதுன்னு சொல்லி நம்ம குடும்பத்துல எல்லாரையும் உட்கார வைக்கிறோம். எங்கேயோ போயிட்டாரு உடம்பெல்லாம் மூளையா உமக்கு? ஐயா, இந்த புது பதவியில வர்றவங்க சிவஞானத்துக்கு கொடுக்கிற குடைச்சல்ல சிவஞானம் எதுவுமே பண்ண முடியாம சங்கத்துல இருக்கிறவங்களே உங்களால எந்த பயனும் இல்ல, புதுசா தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லணும். அப்ப நீங்க எல்லாரும், அட நம்ம குடும்பம் எல்லாரும் இருக்கும்போது நமக்கு ஆதரவா தானே இருப்பாங்க. அடுத்த தலைவர் நீங்க தானே. இந்த குடும்ப அரசியல் கான்செப்ட் சூப்பர். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் எவ்வளவு நாளா. பணம் கட்டாடுறேன்ப்பா. எல்லாரும் எடுத்துக்கோங்க. சரிங்க, எடுத்துக்கோங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, பதவி 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 இருந்தா தான் போதுமே. சும்மா அப்படி இப்படின்னு ஊழப்படி பெரிய கோடி சொன்னா எல்லாமே. அதுக்கு மூலதனமே இந்த பதவி தானே. நடக்க போற மீட்டிங்ல எனக்கு ஆதரவா பேசுவீங்கல்ல? ஐயா, என்னையா இப்படி பேசிட்டீங்க? தலைவர் வீரமணி வாழ்க! தலைவர் வீரமணி வாழ்க! ஆணை தலைவர் வீரமணி வாழ்க! அன்பு தலைவர் வீரமணி வாழ்க! அண்ணன் வீரமணி வாழ்க! நம்ம அண்ணன் வீரமணி வாழ்க! நம்ம அண்ணன் வீரமணி வாழ்க! எங்கள் தங்கம் வீரமணி வாழ்க! நம்ம அண்ணன் வீரமணி வாழ்க! தலைவர் வீரமணி வாழ்க! தலைவர் வீரமணி வாழ்க! ஆணை தலைவர் வீரமணி வாழ்க! அன்பு தலைவர் வீரமணி வாழ்க! தலைவர் வீரமணி வாழ்க! தலைவர் வீரமணி. அண்ணி, நீங்க தான் நீ டாப்பு.
இந்த ஃபில்டர் காஃபி ஆட்லலாம் வரா மாதிரி காலையில எழுந்து குளிச்சு நல்லா கொண்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா பாலை பொங்க விட்டு அதுல டிகாஷன் கலந்து நீங்க காஃபி போடுற அழகு இருக்கே, சூப்பர் அண்ணி. ஏய், எதுக்கு இப்ப இந்த ஐஸ்? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. காஃபி தரேன், முதல்ல பல் தேய்ச்சியா? இந்த ஊர்ல இருக்க காக்கா குருவிலாம் டூத் பிரஷ் எடுத்து காலையில பல் தேய்ச்சிட்டு தான் மத்த வேலையெல்லாம் செய்யுதா? என்ன மட்டும் ஏன் இப்ப பார்த்தாலும் படுத்துறீங்க? அம்மா தாயே, இப்பதான் நான் வேலையே ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய வேலை இருக்கு. முதல்ல என்ன இடத்த காலி பண்ண சொல்றீங்க அதானே? பரவாயில்லையே, தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஏய் உமா, இந்தா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. என்ன நீ? இத பானு அண்ணிக்கிட்டையும் சண்முக அண்ணன்கிட்டயும் கொடுத்துறியா? ஐயோ, நான் போக மாட்டேன். நீங்க என்ன அம்மிக்கல்ல தூக்க சொல்லுங்க, செய்யறேன். இந்த ஊர் எல்லையில இருக்கு பாருங்க சுடுகாடு, அங்க நைட் ஃபுல்லா தங்கிட்டு வர சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா பானு நீ ரூமுக்கு மட்டும் அனுப்பாதீங்க நீ, ப்ளீஸ் அண்ணி. இது பாரு, அவங்களெல்லாம் அப்படி பேசக்கூடாது. இப்பதான் உங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க, நாம தான் பாத்துக்கணும், புரியுதா? புடி அண்ணி, புடி. போயிட்டு வா, உனக்கு ஸ்பெஷல் காஃபி தரேன். சரி ஓகே. பல் தேய்ச்சிட்டு வா. சரி. ஐயோ, இன்னைக்கு என்ன பூகம்பம் வெடிக்க போதோ தெரியலையே. அண்ணி வேற சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். உமா, அனுபவி, வேணும் எல்லாம் உனக்கு. அண்ணி, 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 அண்ணே, அண்ணே, அண்ணி, அண்ணி, அண்ணே, அண்ணி, அண்ணி. எதுக்கு கதவை லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்க? அண்ணி, காஃபி அண்ணி. வச்சுட்டு போ. அண்ணி, அண்ணன் எங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவர் நைட்டே வெளியே போயிட்டாரு. நைட்டே போயிட்டாரா? எங்க போயிட்டாரு? எனக்கு தெரியாது. எதுக்கு காலையில எழுந்த உடனே இப்படி எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? நான் இங்க வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. நான் நைட்டெல்லாம் சரியா தூங்க கூட இல்ல. நீ தயவு செஞ்சு காஃபியை வச்சுட்டு முதல்ல கிளம்பு போ. அண்ணி, அண்ணி. என்ன கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். ஆனா ரூம்ல சண்முக அண்ணன் இல்ல அண்ணி. ஏய், ஹால்ல எங்கயாவது இருப்பாரு, போய் பாரு. இல்ல அண்ணி, அவர் ராத்திரி போனவரா, இன்னும் வரவே இல்லையா. யார் சொன்னா? பானு அண்ணி தான் சொன்னாங்க. என்ன சொல்ற நீ? ராத்திரி எங்க போயிருப்பாரு? சரி இரு, கால் பண்ணி பார்க்கலாம். என்னாச்சு நீ? நாட் ரீச்சபிள்னு வருது உமா. சரி வா, உங்க அண்ணன் கிட்ட கேக்கலாம்.
இரு நான் உன் அண்ணன் கிட்ட கேட்டு வந்துடுறேன். ஏங்க உங்க சண்முகம் தம்பி ராத்திரியில இருந்து காணோம். என்ன சொல்ற நீ? ராத்திரில இருந்து காணுமா? ஆமாங்க, நீங்க எங்கேயாவது வெளியில அனுப்பிச்சு வச்சீங்களா? என்னம்மா பேசுற நீ? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நான் போய் வெளியே அனுப்புவேனா? எங்க போயிருப்பா அவன்? சரி, நீ பானு கிட்ட கேட்டியா? கேட்டாச்சுங்க. உமா காஃபி கொடுக்கும்போது கேட்டிருக்கா. ராத்திரி எங்கேயோ வெளியில போனாருன்னு சொல்லியிருக்கா. எங்க போயிருப்பா அவன்? கல்யாணமான முதல் நாளே ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? தெரியலங்க. சரி வா, பானு கிட்ட கேட்போம். வா. பானுமதியை கூப்பிடு. பானு, பானுமதி. என்ன காலங்காத்தால என்ன விஷயம்? சண்முகம் எங்க போயிருக்காருன்னு என்ன கேட்டா? எனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் இவ வந்து கேட்டா. அடுத்தது நீங்க. ஒரே விஷயத்தை 20 பேர் கேட்டாலும் என்னோட பதில் இதேதான். பானு, அவர் உன்னோட புருஷன். உனக்கு தான் அவர் மேல அக்கறை அதிகமா இருக்கணும். ஐயோ, என்னங்க நீங்க காலங்காத்தால வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நானே திக்கி திணறி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு இன்னும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கிற எண்ணமே ஸ்டார்ட் ஆகல. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தலையும் புரியல, காலும் புரியல. என்னோட பதில் எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். போதுமா? ஐயா வாப்பா. ஐயா, சண்முகன்னு ராத்திரி லாரி ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அங்கேயே தங்கிட்டாருங்க. காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நைட் ஆபீஸ்ல இருந்தாரா? ஆமாய்யா, அங்கதான் இருந்தாரு. இப்போவும் அங்கதான் இருக்காரா? அங்கதான் இருக்காரு. சரி, நீ கிளம்பு. எனக்கு அங்க வர வேண்டிய வேலை இருக்கு. அப்படியே தம்பியை பார்த்து பேசிட்டு வரேன். சரிங்க, அப்ப நான் வரேன்யா. வாப்பா. மீனாட்சி, போய் சட்டை எடுத்து வை. நான் குளிச்சு ரெடி ஆயிட்டு கிளம்புறேன். டிஃபன் டைம் இல்லம்மா.